இன்றைக்கி நான் வந்து தக்காளி ஜாம் செய்ய போகிறேன். இந்த தக்காளி ஜாமுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு 15 தக்காளி எடுத்துருக்கிறேன். நாட்டு தக்காளிலையும் செய்யலாம், அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். நம்ம இனிப்புக்கு இந்த மாதிரி ஆப்பிள் தக்காளி போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி இல்லைன்னா நீங்கள் நாட்டு தக்காளியும் கூட போட்டு செய்யலாம். நான் இதுக்கு ஒரு 15 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக விடணும். அந்த தோலெல்லாம் அப்படியே வர்றதுக்கு நம்ம தோல் எடுக்கணும் வேக வச்சு. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா அப்படியே நல்லா தோல் வெடிச்சிட்டு வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து தோலை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் எடுத்து போட்டுக்கலாம் தக்காளியை. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் இப்படி நல்லா வெடித்து வந்துருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் தோலை விரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விடணும். நம்ம தோலை எடுத்துட்டு சூட்டோட தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். ஒரு மத்து இருந்ததுன்னா மத்துலேயே நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையிலே நல்லா மசிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி தோலை எடுத்துக்கலாம். நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தோலை எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். இப்போ தோல் எடுக்கும்போது இந்த இதில் வந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. நீங்கள் வேக வைக்கும் போதும் கூட இந்த கொனையில் இந்த காம்பாட்டம் இருக்கும், இதை கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேக வைக்கும்போது கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணி இப்படியே எடுத்துடலுங்க. ஆனால் வேக வைக்கும்போதே கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சூடோடு எடுக்கும்போது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கையில் தண்ணி நனைச்சிட்டு அப்படியே தோலை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி மத்தில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா கையிலையும் கூட நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையிலையும் கூட நல்லா மசிச்சிக்கலாம். இப்போ நல்லா மசிச்சுட்டு பார்க்கலாம். நான் கையில் தான் இப்போ நல்லா மசிக்க போகிறேன். இன்னும் மத்தில் விட கையில் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையிலே இந்த மாதிரி நல்லா மசிக்கலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. கையிலே பிசைஞ்சிட்டேன். மிக்சியில் அடித்தா வலுவலுன்னு இருக்கும். இந்த மாதிரி நரம் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், வாய்க்கு கடிப்பட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுத்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 5 பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும். கொஞ்சம் நேரம் அதிலேயே நல்லா வேகணும். அடுப்பை மீடியமாகவே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தக்காளி ஏற்கனவே வெந்தது தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த தண்ணி எல்லாம் வற்றுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷமாக அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சு கிளறிட்டுருக்கேன். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம்.
நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டவே கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுமே சீக்கிரம் கெட்டி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுமே கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும், கெட்டி ஆயிரும் சீக்கிரமாக. ஒரு கொதி வந்ததுமே சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப்பு போட்டு இனிப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டது கொஞ்சம் இலகும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. சர்க்கரை 1/2 கப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இப்போ 1/2 கப்பையும் போட்டுடலாம். இதுக்கு 1 கப்பு கரெக்டாக இருக்குது. அப்படியே நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த ஜாம் வந்து ப்ரெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முஸ்லீம் வீட்டில் வந்து பிரியாணிக்கு இது வந்து சைடிஷாக வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கல்யாண வீட்லேயுமே இந்த தக்காளி ஜாம் இருக்கும். முஸ்லீம் வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் கூட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிரும். நல்லா அல்வா மாதிரி வந்துடும். இனிப்பெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல பார்த்து போட்டுடுங்க. இனி பத்தலைன்னா உங்களுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். வேணும்னா போடுங்க ஏலக்காய். அடுப்பை மீடியமாகவே வச்சு அப்படியே கிளறுங்க. இப்போ தக்காளி எல்லாம் ரொம்ப விலை கம்மி. இந்த தக்காளி சீசனில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அவசரத்துக்கு இது யூஸ் ஆகிக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வாசம் பிடிக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்லேயே அந்த முந்திரி திராட்சை வறுக்கும் போதே எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே முந்திரி திராட்சை வறுத்துட்டு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். நெய் வாசம் சில பேருக்கு பிடிக்காது. கொஞ்சமாக கோல்டு வின்னர் இந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதுலேயே இந்த தக்காளி வேக வச்சதை எடுத்து நல்லா பிசைஞ்சு ஊற்றிடுங்க. இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தக்காளி ஜாம் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ இதில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சு முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.